ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் பிரச்சனைகள் என்னவென்பது நான் அறிகிறேன். நீ என்னிடம் இப்பொழுது எதையும் உன் மனதில் இருப்பதை சொல்லவே வேண்டாம். உன் மனதில் இருக்கும் அனைத்து விஷயமும் எனக்கு தெரியும். நீ என்னுடைய கண்ணை நன்றாக உற்றுப்பார். கண்ணை நன்றாக உற்று பார்த்து எனக்கு முன் வந்து அமரு. நிச்சயமாகவே உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசதான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ எதை பற்றியும், உன்னுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு குழப்பத்தை பற்றியும் கண்ணீரை சிந்தாமல், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் தயவு செய்து என் முன் வந்து அமரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நானும் செய்து கொடுப்பேன். எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருண்டு? எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு எப்படி இந்த சாய்தான் முழுவதும் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேனோ, அதே போலத்தான் இந்த சாயிக்கு உண்மையான பக்தர்கள் நீங்கள்தான். கூடிய விரைவாக உங்களுடைய அனைத்து விதமான கவலைகளும் நீங்கி, உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி, இன்பமென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் தேடி வரும். ரொம்ப நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நீ அனுபவித்து விட்டாய். கஷ்டம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த கஷ்டமானது கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறும். நீ சில விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது என்னிடம் சொல்வாய், எந்தெந்த விஷயமெல்லாம் வேண்டும் என்று கேட்டேனோ அந்த எந்த ஒரு விஷயமும் இன்று வரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை சாய். எதை நம்பி நான் வாழ்வது, எதை நம்பி நான் இருப்பது என்று நீ என்னிடம் கேட்டாய். நீ எதை நம்பி தெரியுமா வாழ வேண்டும்? சாய் இருக்கிறேன், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வேன் என்று நம்பிக்கையோடு. உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் நிச்சயமாக உன்னை ஒரு விஸ்வரூபம் எடுத்து உன்னை அற்புதமாக வாழ வைக்குமே தவிர உன்னை ஒரு பொழுதும் தோல்வியடைய வைக்காது. எதிர்பார்த்த நிமிஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அதிகமாக கவலைகள், அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், இது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கவலைகளையும் நிச்சயமாக நீக்குவேன். நீக்காமல் எல்லாம் இருக்க மாட்டேன். நீ இப்பொழுது பட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விதமான பாரங்களும் நிச்சயமாக உடைந்து போகும். என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே, ஆனால் இப்பொழுது அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதே என்று நீயே நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நிச்சயமாக வரும். நீ நிறைய நேரத்தில் துவண்டு போய்விட்டாய். இதற்கு மேல் துவண்டு போவதற்கோ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கோ வேலையே அல்ல. நிதானமாக இருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நானே பெற்று தருவேன் என்பது ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சந்தேகம் என்பது யார் மீது தெரியுமா வர வேண்டும்? ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் செய்யாத பொழுது. ஆனால் நானும் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தருகிறேன் என்று சொல்கிறேன். பிறகு உனக்கு எதற்கு கவலை, எதற்கு கஷ்டம்? கவலைப்படாதே, கஷ்டப்படாதே. அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து உன்னுடைய மனதை நீ புண்படுத்தி கொள்ளாதே. இந்த சாயாகிய நான் எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு துணை இருப்பேன். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உனக்கு மலை போல நின்று காவல் காப்பேன். தூரமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைத்து விடாதே. எனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் நீ கவலைப்படுகிறாய், எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறாய் என்று எல்லாமே தெரியும். தெரிந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு உதவிகள் என்னிடமிருந்து கிடைக்கும்.
நான் உன்னுடைய அம்மா அப்பா அனைத்தும் நானே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுப்பதும் நானே. இந்த அள்ளி கொடுக்கும் சாய் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பேன்? கெடுப்பதற்கு ஒரு வேளை கூட அல்ல. நிம்மதியாக இருங்கள். எதிலும் அளவுக்கு மீறி கோபப்படாதீர்கள். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா, அது உங்களுக்கு கோபப்படுற மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு கோபப்படலாம். எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். மீறி மீறி கோபப்பட்டால் அது ஒன்றுமே உங்களுக்கு நல்ல விஷயத்திற்கு கோபப்பட்டால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இவள் எதுக்கெடுத்தாலும் கோபம்தான் படுவாள், இவளுடைய கோபமெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று உன் கோபத்தை வெறும் சாதாரணமாக நினைத்து விடுவார்கள். புரிகிறதா? அதனால் யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கோபம் கொள்ளாது. மனதில் அமைதியை வை. மனதில் தெளிவான எண்ணத்தை வை. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள். உனக்கு யாராவது துரோகம் செய்தார்கள் என்றால் தாராளமாக என்னிடம் வந்து சொல். அவரவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த தண்டனையை கொடுத்து அவரவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை கொடுத்தால் மனம் வலிக்குமோ, உனக்கு துரோகம் செய்தார்கள் அல்லவா, அவர்கள் என்னென்னலாம் செய்தால் அவர்களுடைய மனம் வலிக்குமோ அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுகிறேன். நீ கத்திக்கொண்டு உன்னுடைய உடலை நீ சித்திரவதை செய்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு தெரியாது. அதனால் நான் இருக்கிறேன். உனக்கு முன்னும் பின்னும் அனைத்து துணையாகவும் அனைத்து விஷயத்திலேயும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். கவலைகள் வேண்டாம், கண்ணீரும் வேண்டாம். உன்னுடைய ஆசைகளுக்கு நான் இறங்கி வந்து எல்லா விஷயமும் செய்வேன். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சரிதான். அவர்களுக்கு ஆசைப்பட்டது போலதான், எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தகுந்தது போலத்தான் நானோ வாழ வைப்பேன். கூடிய சீக்கிரமாக என்னுடைய பிள்ளையை ஒரு அமோகமாக வாழ வைத்து விடுவேன். அதனுடைய தைரியமும் அதனுடைய நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதற்கு பிறகு முழு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களாகவே இருக்கும், சந்தோஷங்களாகவே இருக்கும், மனமானது திருப்திகரமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தாராளமாக செய்யுங்கள். எந்த ஒரு குறையும் எந்த ஒரு விதமான கஷ்டமும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். அளவு கடந்த உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நீங்கள் பட வேண்டும். ஏன் தெரியுமா? நானோ சந்தோஷம்தானே தரப்போகிறேன். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாய் கஷ்டத்தை கொடுத்தேன் என்று நினைக்கிறீர்கள். அதே சாய்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றையும் தரப்போகிறேன். அளவுக்கு மீறிய கவலைகளோடு இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே குறைவாக எடையும் போட்டுக்காது. யார் மீதும் அதிகமாக கோபப்பட்டு இவளுடைய குணம் இவ்வளவுதான் என்றும் நினைக்க வைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய குணமெல்லாம் அற்புதமான குணம். என்னமோ உன்னுடைய கவலையானது உன்னை கோபப்பட வைக்கிறது. அதனால் கோபப்பட்டு எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நினைத்து கொள்ளாதே. சந்தோஷமாக இரு. உனக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு சந்தோஷமாக இரு. காலப்போக்கில் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நானே நடத்தி வைக்கிறேன். புரிந்ததா? எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் பாடுபட்டு உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து உன்னுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து புரிந்து அனைத்திற்கும் நான் எல்லா விஷயத்திலேயும் உதவிகரமாக இருப்பேன். கவலைகள் எப்பொழுதும் நீ பட்டுக்கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? கவலைகள் எப்பொழுதும் பட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இந்த வாராகி இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான வழிகளையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை காமித்து கொண்டு இருந்தேன். ஆனால் இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் காட்டப்போகிறேன் என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல அருளை பொழிந்து
உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.